ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஹவுரா நகரில் இருந்து 144 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கேத்துபிராம்னுங்கிற கிராமம். இது கத்வா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்தில் அன்னை பகுலாதேவி என்ற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார். இவளின் கோவிலை தான் இன்னைக்கு நாம தரிசனம் செய்ய போறோம். இத்தலம் சதிதேவியின் இடது கை விழுந்த இடமாக பார்க்கப்படுறது. இங்கே பைரவராக சிவபெருமான் பிருகுண்டேஸ்வரர்ங்கிற திருநாமத்தோடு வீற்றிருக்கிறார். தீர்த்தம் அஜய் நதி. இக்கோவில் மிகவும் பழமையானது. தாந்திரீகர்களின் முக்கிய தெய்வமாக பகுலாதேவி போற்றப்படுகிறார். இந்த கோவில் தற்கால கட்டிட அமைப்போடு ஒட்டி இருக்கு. சிமெண்டினால் கட்டப்பட்ட சிறிய கோவிலாக காட்சியளிக்கிறது. கோவில் வளாகம் மதில் சுவர்களை கொண்ட சிறிய வளாகமாக இருக்கு. நடுவில் அன்னையின் சன்னதி. அதில் அன்னை கருங்கல்லால் ஆன சிலை ரூபத்தில் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாள். அவருக்கு பக்கத்தில் வலதுபுறத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளி உள்ளார். இடதுபுறத்தில் கார்த்திகேயன். இங்கே அன்னையின் விக்கிரகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது போல கருங்கல்லினால் செதுக்கப்பட்டு அழகாக திருத்தமான அங்க லட்சணத்துடன் அவள் காட்சி தருகிறார். தலையில கிரீடம் தரித்து இவ்வூர் வழக்கப்படி மூக்கில நத்து என்று சொல்லக்கூடிய ஆபரணம் அறிந்து கழுத்துல தங்கத்தால் ஆன மாலைகளும் ஆரங்களும் அணிந்து மலர் மாலைகள் சூட்டி பட்டாடை உடுத்தி கருணையோடு காட்சி தருகிறார். வங்காளத்தின் பகுலா என்றால் இரு கரங்கள் என்று பொருள். தன் குழந்தைகளின் குறைகளை போக்க அவர்கள் வேண்டுவதை தருவதற்காக தன் இரு கரங்களோடு காத்து கொண்டு இருப்பவளாக இவள் போற்றப்படுகிறாள். சமஸ்கிருதத்துல பகுலா என்றால் அதிகப்படியான என்று பொருள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்கள் கேட்பதை விட அதிகமான செல்வத்தை அளிப்பவளாக இவள் வணங்கப்படுகிறாள். எல்லோர் வாழ்விலும் சிறக்க எல்லா வளங்களையும் அளிக்கும் தெய்வமாக அன்னை பகுலாதேவி போற்றப்படுகிறார். இவள் தாந்திரீகர்களின் முக்கிய தெய்வம் ஆதலால் இங்கே இவளுக்கு உயிர் பலி கொடுக்கப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அன்னைக்கு ஆடு கோழி போன்ற உயிர்களை இங்கே பலி கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அன்னை சன்னதிக்கு பக்கத்துல சிவபெருமான் பிருகுண்டேஸ்வரர்ங்கிற திருநாமத்தோடு லிங்க திருமேனியாக காட்சி அளிக்கிறார். ஆதி காலத்துல இந்த கோவிலை சுற்றி அஜய் என்னும் ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் அந்த ஆற்று படுக்கையில் வீடுகள் கட்டப்பட்டு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டதால இன்று அந்த ஆறு மறைந்து விட்டது. சிறு தொலைவில் அந்த ஆற்றை நாம் பார்க்கலாம். துர்கா பூஜையின் போது இக்கோவிலில் பலவிதமான யாகங்கள் நடத்தப்படுகிறது. இதே போல அஸ்வினி மாதத்தில் கொண்டாடப்படும் காளி பூஜையின் போது வெளியூர்ல இருந்து பலர் இங்கே திரண்டு வந்து அன்னைக்கு தங்கள் காணிக்கையாக ஆடு கோழி ஆகியவற்றை கோவிலுக்கு கொடுத்து விட்டு செல்கிறார்கள். மகா சிவராத்திரி மற்றும் நவராத்திரி இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அக்காலகட்டத்தில் 10 நாட்கள் மேளா என்று சொல்லப்படும் திருவிழாவும் இங்கே நடைபெறுகிறது. வேலை கிடைப்பதற்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் மற்றும் வாழ்வில் எல்லாவித செல்வங்களும் பெற இந்த அன்னையை வேண்டிக் கொள்கிறார்கள். அன்னை பகுலாதேவியை வணங்கி அவள் அருளோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.